கரைச்சி இந்த ரசம் இருக்கிற பாத்திரத்தில் ஊற்றிடலாம். ஸோ இதுவே இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 கப் தண்ணி வந்திருக்கு. நம்ம வேணுங்கிற அளவு திரும்ப சேர்த்துக்கலாம். இதில் இப்போ உப்பு சேர்த்துடலாம். நம்ம வீட்டில் வச்சுருக்கிற ரசப்பொடியில் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது வந்து உங்களோட சாய்ஸ் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா இந்த நம்ம ஏற்கனவே பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பவுடர் மட்டும் சேர்த்துடலாம். நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, கடலைப்பருப்பு, மிளகு, சீரகம், தேங்காய் எல்லாம், அது எல்லாம் ஒன்றா வந்து ரொம்ப நைஸாக இல்லாமல் தண்ணி ஊற்றாமல் அப்படியே மிக்சியில் போட்டு குறப்பாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் இந்த ரசத்தில் நம்ம சேர்த்துடலாம். இது நல்லா சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு நமக்கு வேணுங்கிற அளவு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்றேன். இது இப்போ நல்லா ரசம் வந்து ஒன்று போல் சேர்ந்து நல்லா நுரக்கட்டி வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம தாளிக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி